கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தைகளை ஸ்தோத்திரம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையாயும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த கடந்த நாட்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வருகிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தியதற்கு, அபிஷேகத்திற்குள் நடத்தியதற்கு, அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய உலக வாழ்க்கையிலே நமக்கு அநேக காரியங்களிலே ஆறுதல் தேவைப்படுகிறது. வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த நாட்களிலே நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஆறுதல் தேவைப்படுகிறது. கடன் பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. வியாதிகள் வருகிற பொழுது அந்த சமயத்திலே நமக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. மனிதர்கள் வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்துகிற பொழுது அந்த இடத்தில் ஆறுதல் தேவைப்படுகிறது. பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் வருகிற பொழுது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது. அப்ப அந்த ஆறுதலை தேவன் எப்படி கொடுக்க விரும்புகிறார்? நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, மன சஞ்சலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த ஆறுதலை தேவன் எப்படி கொடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் யாதொரு ஆறுதலும். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். இந்த காலை பொழுதிலே ஆறுதல் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, மிகுந்த பண நெருக்கடினாலும் பொருளாதார நெருக்கடினாலும் மனித வார்த்தைகளினாலும் சஞ்சலப்பட்டு தவிப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஸ்தோத்திரம் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த உலகத்தில் பல பேர் பல ஆறுதலுக்காக காத்திருக்கிறாங்க. சிலருக்கு கணவன் ஆறுதலாக இருப்பார், சிலருக்கு மனைவி ஆறுதலாக இருப்பாங்க. பாருங்க, ஈசாக்கை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ரெபேக்காள் வந்த பிற்பாடு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆறுதல், பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆறுதலாக இருப்பாங்க, சிலருக்கு நண்பர்கள் ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ இந்த பலரிடத்துல பல காரியங்களிலே நம்ம ஆறுதலை எதிர்பார்த்தாலும் சில ஆறுதல்கள் நமக்கு ஆபத்திலே முடிந்து விடுகிறது. சில ஆறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து விடுகிறது. சில நேரங்களிலே சில மனிதர்கள் நம்மை ஆறுதல் படுத்துவாங்க. அதனுடைய பின்னணியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நம்ம மூலமா சில காரியங்களை அவங்க நிறைவேற்றி கொள்ள பார்ப்பாங்க. அப்ப எல்லாருமே ஸ்தோத்திரம் மாம்சத்துல சில காரியங்களை செய்ய பார்க்கிறாங்க. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, ஸ்தோத்திரம் மனிதனுடைய ஆறுதலை நம்பி நீ ஏமாற்றப்படாமல், மனிதனுடைய ஆறுதலை நம்பி நீங்கள் துக்கப்படாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆறுதல் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரமையான காலை பொழுதிலே ஸ்தோத்திரம் ஆறுதல் சொல்வதற்கு கூட எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறேன் தேவ பிள்ளையே, இந்த காலை பொழுதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். பாருங்கள், லாசரு மரித்த பொழுது அந்த வீட்டிற்கு ஆறுதல் தேவைப்பட்டது. அவர்கள் கண்ணீர் சிந்தின பொழுது இயேசும் கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மெய்யாகவே அந்த குடும்பத்தை தேவன் ஆறுதல் படுத்தினார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். அந்த துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். அருமையான அந்த காலை பொழுதிலே இயேசு கிறிஸ்து நம்மை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகிறார்? சில நேரங்களிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, மனித வார்த்தைகளால் நம் காயப்படுகிற பொழுது தேவன் நம்மை
நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏன் ஆறுதல் படுத்த விரும்புகிறார்? 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது, இன்னல்கள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிற பொழுது, நிந்திக்கப்படுகிற பொழுது, நமக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் அடைக்கப்படுகிற பொழுது, எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிர்மறையாக மாறுகிற பொழுது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஆறுதலை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு தர விரும்புகிறார். துக்கப்படுகிற உங்களுக்கு, அவமானப்படுகிற உங்களுக்கு, நிந்திக்கப்படுகிற உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார். அப்ப ஏன் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார் அப்படின்னு நாம் படிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, உங்களை போலவே உபத்திரவப்படுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி. அப்போ உங்களைப் போலவே துக்கப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க, உங்களைப் போலவே அவமானப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க, உங்களைப் போலவே நிந்திக்கப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க, உங்களைப் போலவே தூஷிக்கப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்க, வார்த்தைகளினால் காயப்பட்ட சில பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நீங்கள் கஷ்டப்படாமல் உபத்திரவப்படாமல் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல முடியாது. அப்படியே ஆறுதல் சொன்னாலும் அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்காது. ஆனால் உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் வருகிற பொழுது, பாடுகளின் வழியாக நீங்கள் வருகிற பொழுது, நெருக்கத்தின் வழியாக வருகிற பொழுது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அப்ப தேவன் உங்களை ஆறுதல் படுத்தும் பொழுது உங்களைப் போலவே பாடு அனுபவிக்கிற, உங்களைப் போலவே உபத்திரவப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யும்படி தேவன் உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். அப்ப பிதாவாகிய தேவன் ஏன் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகிறார்னா, இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற, துக்கப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு, வருத்தப்படுகிற அநேக பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகல உபத்திரவத்திலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். ஏசாயா 51:12 சொல்லுகிறது, நானே ஆறுதல் செய்கிறவர். பரமையான காலை பொழுதிலே கர்த்தர் உங்களை காயங்களை கட்டி உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை தேவனே ஆறுதல் படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்களை, பாடுகளை, வருத்தங்களை, அவமானங்களை, நிந்தைகளை சந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஆண்டவரே பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவை நீரே ஆறுதல் படுத்துவீராக. மனித வார்த்தைகளால் காயப்பட்டு நிற்கிற இந்த பிள்ளைகளை நீரே ஆறுதல் படுத்துவீராக. வேலை செய்கிற ஸ்தலத்திலே சில பாதிப்புகளை, சில நெருக்கடிகளை சந்தித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே நீரே ஆறுதல் படுத்துவீராக. இவர்கள் குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க. சில இழப்புகளை சந்தித்து ஆறுதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே இவர்களை ஆறுதல் படுத்தும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடுங்க. இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவர்களை முதலாவது ஆறுதல் படுத்தி அப்ப இவர்கள் மூலமா அநேக பிள்ளைகளை, அநேக குடும்பங்களை தேவன் ஆறுதல் செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.